பாடலுக்காக உண்டா. அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, எல்லாருமே இந்த இடத்துல இது பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயான உள்ள இருக்கக்கூடிய பாம்பளமனும் ஒண்ணுதான், இங்க இருக்கக்கூடிய மகமாயி சமயபுரத்தாலும் ஒண்ணுதான். இந்த இரு தெய்வங்களுக்கான ரெண்டு கருப்பசாமி வந்து தாளாட்டு பாடுற நேரம். இந்த நேரத்துல உட்கார்ந்து அதே இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லாரும் கைதட்டுங்க. உங்களுடைய மனக்குறைகள் எதுவாக இருந்தாலும் தாயே இந்த மனதார நினைத்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக தீரும் என்பதான ஐதீகம். உங்க மனக்குறைகள் எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துல தாயை நினைச்சாது மனதார சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. சத்தியமாக அந்த இடத்துல நீங்க நினைக்கிற சுபகாரியமா மாறும். தாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதிபராசக்தி சமயபுரத்தாலே பிள்ளைக்காரி விளையாடு பத்தினி மஞ்ச முகத்தலை மாயவன் தங்கியவள் தாய் கிழக்கப்படி வாசை கீழ்முகத்து சாவடியில் அமர்ந்திருக்கின்றாயே. 1000 முத்திரால் அமர்ந்து அருள் கொடுக்க வல்லவளே தாயே பாம்பளம்மா. இந்த இடத்துல நீ மற்ற மக்களாகப்பட்ட ஒரு வணக்கமான மகமாய்க்கான தாலாட்டான பாடுகின்ற தாலாட்டு பாடுறோம். மனமடங்கி ஓடி வர வேண்டும் தாய். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறைகளுமான நீங்கி செய்த அனைத்து குறைத்து காத்து ரசிக்க வேண்டும் அம்மா தாயே. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாயே நீ கண்வளரு மாலே நல்லேலோ. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாயே நீ கண்வளரு மாலே நல்லேலோ. வெப்பில விசித்து பாட்டு சொல்லுறேனே நீ கண்வளரு மாலே நல்லேலோ. இந்த உலகையால தாய் நீ
அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளூரை சேர்ந்த லோகநாதன் ஐயா அவர்கள் பிரார்த்தனை நாடகத்துக்காக 100 ரூபாய் நன்கொடை வந்து கொடுக்கிறார்கள். பாம்பளமனுடைய அருளாண்டு பெற்று பாலார் செல்வமாக இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறோம். தாய் ஆதிபராசக்தி மகமாய் ஆயா கோடி சரணமம்மா சரணமம்மா தாயே முத்தமிய மாரியம்மா மாரியம்மா மகனே, காரணம் இல்லாமல் உங்கள் இருவருமே அழைக்க மாட்டேன். அதாவது என்ன காரணம் வேண்டாம். உங்கள் தந்தையிடம் அந்த சிவபெருமானிடம் மயூச அரக்கன் வரவனை கேட்டார். என்ன வரம்? விண்ணாலும் மண்ணாலும் உடலாலும் உயிராலும் நீராலும் நெருப்பாலும் எனக்கு மரணமே இருக்கக்கூடாது என்று கேட்டார். ஆனால் உலகத்தில் பிறப்பு ஒன்றுதா, நிச்சயமாக இறப்பு ஒன்று இருக்கதான் செய்யும். ஆனால் அவர் எப்படி வர கேட்டார்? ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். 7 பெண் குழந்தையாக பிறந்து ஒரே உருவமா மாறி மகமாரியான உருவெடுத்து அவரால் எனக்கு அழிவு வேற வேண்டும் என்று கேட்டான். ஆனாலும் சிவபெருமான் மயூச அரக்கன் வரத்தை கொடுத்து விட்டு என்னையும் இந்த பூலகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வைத்தார். யாருக்கு தெரியுமா? தெலுங்காபுரசி வாழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்து 7 எல்லை காவல் தேவா அமர்ந்து ஒரே உருவமா மாறி அவனை அழிப்பதற்காகத்தான் இந்த பிறப்பெடுத்த மகனே. அப்படி என்றால் 7 மந்தைகளாக வந்து நாடி வரக்கூடிய மக்களை எல்லாம் காத்தள்ளக்கூடிய தாய் மகமாய் என்று சொல்லக்கூடிய உண்மைதான் மகனே. சமயபுரத்தா தாயே 7 சக்தி ஒரே சக்தியா உருமாறி கருமாறி மகமாய் என்று உருமாறி மாறினால்தான் மகிஷாசுரனை வதமானம் செய்ய முடியும். ஆகையால் 7 சக்திகளை அழைத்து இந்த இடத்திலானது உயிர்களை கொடுத்து மகமாயாக மாற்ற செய்யும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சிவன் சக்தி அந்த காட்சி கொடுத்த பொழுதானது எப்படியானது இந்த 7 பூங்கரகத்திற்கு அருளானது ஆடி வந்து உயிர்களை கொடுத்தமோ அதே போல மீண்டும் அந்த 7 சக்திக்கானது மீண்டும் அந்த அருளானது கொடுக்கணும். அதனால 7 பேரான அருளாடி வந்து இந்த கரகத்தை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாய் கிழக்குப்படி வாசக்கி முகத்தில் சாவடியில் அமர்ந்திருக்கின்றாயே தாயை பாம்பளாயி சோர்வு வந்தாலும் சபச்சோர்வானது வரலாமா? வரக்கூடாது. நீங்க எழிலாம நின்னர்வான சொல்லலாமா? தாயா என்று கூப்பிட்ட துள்ளி குதிச்சானது வர வேண்டாமா? புறப்படு சாமி. இந்த இடத்திலான புறப்பட்டு நீ இந்த எல்லைக்கானது வர வேண்டாமா? தாயை பாம்பளாயி உனக்கு 1000 முத்தினிலே 1000 முத்தினிலே பொல்லாத பாம்பளாயி நீ அருள்வடுக்க பண்ணவளே பாம்பெடுத்ததோ
உண்டு. மரம் செடி கொடிகள் ஒரு ஆணாலையும் தனிப்பட்ட பெண்ணாலையும் என் உயிர் போகக்கூடாது என்று வரம் கேட்டேன். வரம் கொடுத்து விட்டான். யாரு? முட்டாள், மடியன், பித்தன், நீசன். சுரேட்ட சாப்பிட பூசிக்கொண்டு அணிந்தானே, பைத்த முடித்த உனக்கு பைத்தியக்காரன் எவன்? அந்த பரமத பரம முட்டாளா? ஆமா. எப்படிப்பட்ட வரம்? 60 வயதான ஆண் இருக்கும், 50 வயதான பெண் இருக்கும். ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும். அப்படி இந்த 7 பெண் குழந்தைகள் பிறந்தாலும் கூட அந்த 7 குழந்தைகள் ஒரு உருவமாக மாறிவர், ஒரு பெண்ணாக. அந்த பெண்ணால் தான் நீ உயிர் போக வேண்டும் என்று கேட்டேன். மடையன் அப்படியே வரம் கொடுக்கிறேன் என்று சாகாவரம் தருகிறேன் என்று கொடுத்து விட்டார். அன்று முதல் இன்று வரை நான் சாகாவரம் விட்டதனால் இந்த கூத்தாட்சி பள்ள கோபுர கட்டால வளர்த்தேன். தனி ஆதிக்கமாக இருந்து வருகின்றேன். ஆண்களை பார்த்தால் அடிப்பது கொள்வதுமாகவும், பெண்களை பார்த்தால் கற்பழிப்பது. கற்பழிப்பதன் வழக்கம். எனக்கு ஒரு சிஷிய இருக்கியா? அவனை போல இவன் ஒருவன் இருக்க மாட்டான். வல்லமை படித்தவன் ஊத்தி கொடுப்பான், கூட்டி கொடுப்பான், தெரிந்தா காட்டியும் கொடுத்துருவான். அனைத்தும் செய்வான் அவன். அப்படிப்பட்ட நல்லவன் தான் நான் சிஷியனாக வைத்துள்ளேன். நேரம் எங்கிருக்கிறவனை தெரியவில்லை. இங்கு செல்வான், மது கொண்டு வர வேண்டிய வேண்டும். அதுவும் இல்லாமல் பெண்களை அழைத்து வர வேண்டும் என்பதற்கு எங்கே அழைந்து கொண்டிருப்பான். அழைக்கிறேன். அடே சிஷ்யா சண்டா, நீங்க சூரே, நான் முண்டா சூரே. போய் கொக்கால ஓடியே கேட்டு அடிக்கடா. அசுரன் நான் ஒருவன் தானடா. நீங்க தான் ஒருவர் தாங்க. சாமி மேல தூக்கி அடிக்காதீங்க, இங்க சுனீர் முடிக்குது. சூரன், சூரன், மைசாசூரன். அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. நக்குடா நக்குடா. ஆளுகளை பாடுறா. யாரை பார்த்து சொன்ன? அவனை சொல்ல இருங்க. அவன் இருடா மொத்தம். இருங்கடா. எல்லாம் போயிட்டானுங்க. அவ்வளவு அடி வாங்குறதுனால போறதெல்லாம் அவங்க. அசுரனை பார்த்து வணங்க வேண்டும் தெரியாது உனக்கு? நீங்க யார் இருக்கீங்க? ஆலம்பனா, ஆலம்பனா வணங்குங்க. வணங்குறேன் உங்களை. நீங்க யார்கிட்ட போனீங்க? நீங்க யார்கிட்ட போனீங்க? யார்கிட்ட போனோம் தெரியும்? பரமகிட்ட போனேன். நம்ம தாளம் போடுற பரம்பை கிட்டயா? இல்லடா, கையில உட்கார்ந்து இருக்கானே. சிவன்கிட்ட போனீங்களா? சிவன் போனோன்னு நீங்க வண்டி ஓட்டிக்கலாம் அவர்கிட்ட. எதுக்குடா? வரம் கேட்க நெருப்புடா. ஊருக்கு போடா. வரம் கேட்டாடா? வரம் கேட்டான். வாயில கொடுத்தாரா? வாயில கொடுத்தாரா? அட போடா. வரம் வாயில தான கொடுப்பாங்க. டேய், வாயில நீங்க கவுனிங்களா வாங்குனீங்களா? கவுனி. வந்து குடிச்சிருச்சு அவ்வளவுதான். கொப்பள வெடிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? எங்க மது, எங்க மங்கை, எங்க மதுன்னா நீங்க இருக்கவே மாட்டீங்களே. தெரியுமில்ல உனக்கு? தெரியும் தெரியும். தெரியுமில்ல? ஐயோ கசிங்க இருங்க. சாமி மது கொண்டு வர இது சாமி. வேற ஆயி போச்சு. பகல் கொடுத்த கரையாட்ட மாட்டாங்க. என்ன செய்வது? சாமி தேசண்டா என்ன வரேன்? எங்க வரேன்? சாமி பிரபு எல்லாம் போலீஸ் எல்லாம் பிடிக்கிறாங்களா? நான் ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் வாய ஆணுங்க வாங்க. ஏய், மறைச்சு கொண்டாடுங்க பிரபு. சுக்கு சுக்காட்டு நம்ம தண்ணி. சரக்கு சார நம்ம தண்ணினா சாராயமா இருங்க. என்ன துணிதை கூட வீட்டுல நல்லா வைப்பீங்க. என்ன குடிங்க.
இதெல்லாம் குடிக்க தெரியாது, நான் குடிக்கிறேன் பாருங்க இப்ப. இருங்க குடிக்கிறேன் இருங்க. இருங்க நமக்கு சுழி சுழி அடிக்காதே, வலிக்குதா இல்லையா? குடிக்க அந்த கன்றாது அப்படி குடிக்கணுமா நம்மளாம்? குடிச்சிட்டேன். அப்படியே சூடா இருக்குமே நம்ம தண்ணி சுக்கு சுக்காட்டா. இவ்வளவு அருமையாக இருக்கிறது. எங்கிருந்து கொண்டு வந்தாய்? வந்த இடத்துல இருந்தது. எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து சாரையை வலிச்சு அந்த இடத்துல இருந்தா கொண்டாந்து கொடுக்கணுங்க. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கிற இந்த மாதிரி சரக்கு ஒண்ணு தரலையே. இனிமேல் இப்படித்தியா சாக போறீங்க. யாரோட சாவது? இல்ல சும்மா சுண்ணு அடிக்கிறீங்களா? கேட்டு அடிக்கிறா அப்பா மூச்சு வாங்கிக்கிறேன். அப்படிலாம் விட முடியாது. மசுரை புடுங்க முடியாது. இருங்க பிரபு, உங்களுக்கு பொம்பளை தானே வேணும்? ஆமா. உடனடியாக சென்று பொம்பளை அழைத்து வருகிறேன். சீக்கிரமா அழைத்து வா. இன்னைக்கு நிச்சயம் பொம்பளை தான் உங்களுக்கு சாவு. அந்த பொம்பளைக்கு நானடா வாங்குறேன். எங்கே நான் தேடுவேனே பொம்பளையை, எங்கே நான் தேடுவேனே, எங்கே நான் தேடுவேனே. எல்லாம் மரம் கட்டுற கோஷ்டியாட்டு இருக்குது. சாமி கருப்பா வரக்கூடிய வழியில எதிர்த்து வரலாமா? நீங்க உங்களுக்கு எடுத்தாங்க நான் வந்தேன். சாமி கருப்பு அடிச்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? கருப்பு அடிச்சா என்னாகும்? உசுறு போகும். கருப்பு அடிச்சா கருப்பு வரக்கூடிய வழியில குண்டா என்ன டாம் டாம் மாதிரி ஒழுகுதே. வாடா ஐயோ கொல்கம் கொல்கம். ஏய் சாமி யாரா நீ? நான் சூரனோட கைய சூரனா? ஐயோ ஆய் வந்துருச்சு அவ்வளவுதான். சாமி இருங்க. ஐயோ அருவாளோட போட்டு தள்ளி இருக்கீங்க. ஏய் அடுத்த ஆள் வருது. சாமி இருங்க. வர்றதுல புழக்கறதுலயே இருக்கிறீங்களா? ஏற்கனவே புலந்து போய் தான் கிடக்குது. ஏய் சொல்லி போறேன். அத புழக்கட்டாப்ப. சாமி நீங்க புழக்காட நானே புலந்துக்கிறதுங்க. நீங்க எங்க ஊசி போட்டு தலையரா குடு ஒரு குடு கொத்தி விட்டுரு. திரும்புடா டேய். அது குத்துறதுக்கு அதெல்லாம் இல்லனியா. சாமி டேய் யாரா நீ முதல்ல? இந்த மகிஷாசுரன் இருக்கான்ல. டேய் நான் சொல்றேன். டேய் டேய்டா. சூரே வந்துருச்சு அவ்வளவுதான். பங்காளி பங்காளியா? அது அவனே பங்காளி சீனு. இரு இரு இரு. நாடகத்தை வாங்கி கொடுத்துட்டு அங்க உட்காந்துருக்கியாமா? சாமி மகிஷாசுரன்னா எங்களுக்கு எதிரிடா. ஏய் கையில என்னடா? கையில சக்கு. டேய் முதுவோட சாமி சாமி இருக்க முதுகுல எல்லாம் இருக்க வேண்டாம். சாமி என்னது? ஏய் எதெல்லாம் தொட்டு கும்பிடுறா? அட குஞ்சம். டேய் என்னடா குஞ்சம்? குஞ்சம் மாலையோட குஞ்சம். மாலை குஞ்சம்ங்க சாமி. இந்த எண்ணெயெல்லாம் வேலை வாங்குறது யார் தெரியுங்களா? யாரு? சேவபால் கருப்பை. நீங்க எங்களை பார்த்த மாதிரியே நீ பின்னாடி போட்டுப்பா. போடா முதல்ல வா. இருமுடி கட்டி பின்னாலே இறங்குற மாதிரியா? போடா. நாட்டி ரெண்டா வகுதா போடுது. போடா. ஏய் ஒரே வெட்டு பலார்னு. மகிஷாசுரனுக்கு என்னடா வேலை பாக்குற? 3 வேளைங்க. என்னென்ன வேலை? ஒண்ணு ஊத்தி கொடுக்கறதுங்க. ஊத்தி கொடுக்கலாமா? ஏண்டா டேய் ஊத்தி கொடுக்கலாமா? ஊத்தி யார் யாருக்கு ஊத்தி? என்ன குடிச்சிட்டு கூட கொடுக்கலாம், ஊத்திட்டு கூட கொடுக்க கூடாதுங்க. யார் யார் ஊத்தி கொடுத்தேன். நானா சண்முகம், சுப்ராம, மனோகரே எல்லாத்தையும் ஊத்தி கொடுத்தாலாம் எல்லாம் இருக்காங்க. இல்ல எல்லாம் காலியில மசையெல்லாம் கிடையாது. மறந்து உட்காருது. தலைவரியாடா ஒரு ஆளை காணாமே. தொலைவாதே அவன் நேரம் பொம்பி. எங்க சிசிய பிள்ளை ஒருத்தர் இருந்தானே. ஏய் ஊத்தி கொடுக்கலாமா?
பத்தது நான் எங்க ஊத்தி கொடுக்கறது உங்களுக்கு? ஏய், ஆ? அடுத்த வேலை என்ன? நாயின வந்துருச்சு பி 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 எங்கடோ போயிட்டு எப்படியே வந்து சேருங்கடான்னு. சாமி எங்க போனீங்க? தூங்க போனீங்களா? சரி நிறுத்துங்க. ஆ, பைசா சொல்லுங்க. ரெண்டாவது வேலை என்ன வேலைடா? ரெண்டாவது வேலை கூட்டி கொடுக்கறதுங்க. யாரு கூட்டி கொடுத்துருக்கீங்க? இது சாமி கொடுக்கலாமா? கூட்டி கொடுக்கலையா உங்களுக்கு? யாரு? கூட்டி கொடுக்கல யாரு? ஏய், என்னடா மூக்குல உனக்கு சிகப்பா இருக்குது? இது மூக்க கொண்டு அங்க வச்சிட்டானுங்க. வாய்க்கிட்ட. அடுத்த மூணாவது வேலை என்ன வேலை? மூணாவது வேலை காட்டி கொடுக்கறதுங்க. யாரை காட்டி கொடுத்துருக்க? நான் நிறைய பேர்த்த காட்டி கொடுத்துருக்கேனுங்க. அவனுங்க என்னை காட்டி கொடுக்குறாங்களான்னு தெரியல. யாரை காட்டி கொடுத்துரு? முதல்ல முத சீனுங்கிற ஒரு பையனை காட்டி கொடுத்தேன். எதுல காட்டி கொடுத்த? மேடையில போய் ஆடுறான்னு காட்டினேன். ரெண்டாவது அடுத்து வந்து சுபாஷுங்கிற ஒரு தம்பியை வெளியே காட்டி கொடுத்தேன். ஆ. அது மாதிரி நிறைய பேரை காட்டி நல்லது கொடுத்தேன். பண்ணியிருக்கிற. நல்லது பண்ணி அவங்க திறமையில வளர்ந்துக்கிட்டாங்க ஏண்டா, எல்லாரும். இவ்வளவு நல்லது பண்ணி நீ சோத்த தின்னியா வேற என்னத்த தின்ன? கிடையாது, நான் அப்பெல்லாம் சோறா திங்காம உங்களுக்கு எல்லாம் குடிச்சிட்டு எல்லாத்தையும் வாழ வச்சேன். குடிச்சிக்கிட்டே வாழ வச்ச. ஆமாங்க. சூப்பரா அவன. அதே பங்காளி வா. சுண்ணாம்பா சாப்பிடுறேன். வா வா. ஏன்னா இப்படி யார நடக்குது? பங்காளி? ஏற்கனவே ஒரு நடைய பிடித்தானா எப்படி? ஏடா, அங்க பாருங்க பொம்பளை வந்திருக்கு. இங்கே திரும்பி பாருங்க. ஆட்ட அவன் கரடி குட்டி ஆட்டவன். இங்க பாருங்க. ஏய், ஏய், உங்களையாடா? அவன் பாரு. நீங்க இருங்க. உங்களையா? நீங்க இருங்க. இதான் அரக்கனுக்கு போடுற ட்ரெஸ். அப்படியே குமிச்சுக்குங்க. உங்க கழுத்துல ஒரு கவரை கட்டி என்ன கரடி தாயத்தை வித்துக்கலாம். ஏய், யாருடா நீ? சாமி நீங்களாச்சு இவனாச்சு. டேய், எவன்டா? ஏய், வயசா? எத்தனை வயசுடா? அடிக்க வர மாதிரி. ஏய், மகிஷாசுரனா நீ? அசுரன் மகிஷாசுரன். கொண்டாவது கம்புது குடிச்சுக்க. எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய், ஏய், மகிஷாசுரா. நீங்கள் யார்? அழகுமலை வாழக்கூடிய 18ஆம் அடி பெரிய கருப்பசாமி. சிரிச்சதெல்லாம் போது நல்லா ஆ? இருக்கு. ஏய், 2 பேரும் வந்தானுங்க. பொம்பளை கூட்டி வந்துட்டான்னு பாத்தியா? என்ன செய்ய இத்தனை பொம்பளை இத்தனை நாளா பொம்பளை கூட்டி வந்து கொடுத்தீங்களா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. யார சொன்னது? அப்படி ஏய், பார்த்து வர வேண்டியதா. நடுங்குறாடா. யார நினைக்கிறது? இப்போ ஏன் நடக்குதே புள்ள பொம்பளைய புடிச்சு யார நினைக்கிறது? சாமி ஏய், டேய் மகிஷாசுரா, நீ பெற்ற வரத்தின்படியான பூலகத்திலானது 7 பெண் குழந்தைகளால் பிறந்து 7 சக்தி ஒரே சக்தியால் உருமாறி கருமாறி இறுதியில் மகமாய் என்று சொல்லக்கூடிய மகாசக்தி ஆதிபராசக்தி சமயபுரத்தா வந்திருக்கிறார். தாயுடைய கையால் ஆயா. ஏடா உனக்கு தாயா? சாமி அத மாத்திரம் கேட்காத. ரொம்ப நேரம் பேசிங்க. முதல்ல இருந்து வருவானா? முதல்ல வந்து அந்த தாந்திரி மேல வந்த மாதிரி ஏய், டேய் சாமி சாமி டேய் யாரா நீ? யாரு நீ? ஆ, நீ யாரு? நான் யார் தெரியுமா? ஆயிரம் கட்டுடையவள் காளி நீலி திருச்சொலி மாகாளி ஆதிபராசக்தி அந்த மகமாய் வந்திருக்கவள் தெரியுமா? மகமாயா, நீ எந்த ஆயா இருந்துட்டு போய் எனக்கு என்ன? நீ வந்து விட்டாய் பெண்ணாக. என் ஆசைக்கு இணங்கி விடு. டேய் எந்த ஆயா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல. நீங்க உங்க ஆயா இருந்தாதீங்க. டேய் உனக்கு அழிவா நெருங்கி விட்டாரா? நீ சாக போற. நான் எதுக்கு என்ன பசங்க நான் நீ என்ன அவன் கூட இருக்க? அவன் கூட இருந்தேன். ஆ, அப்புறம் சாமியோட சேர்ந்துட்டேன். அப்படியா? தலை யார? என்னே, இங்க வா. சாகவர வெட்டவனான். உன்னால் அசைக்க கூட முடியாது. சாகாத வரப்பட்டவனா? உண்மைதான். நான் யார் தெரியுமா? யாரு? உன்னை அழிப்பதற்காக நான் இந்த பூலோகத்தில் பிறந்தேன். என்ன அழிக்க வேண்டும் என்றால் ஒரே பிரசந்த 7 குழந்தைகள் பிறக்க வேண்டிய பெண் குழந்தைகள் இறுதியாக ஒரு உருவாக மாற வேண்டும். அவளால் தான் நீ உயிர் போக வேண்டும் என்று இங்க பார், இருக்கிறேன். சிவபெருமான் உனக்கு வரத்தை கொடுத்து விட்டு என்னையும் இந்த பூலோகத்தில் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்து ஒரே உருவமா மாறி உன்னை அழிப்பதற்காகத்தான் இங்க வந்திருக்கிறேனா? அப்படியா? என்ன அழைக்க போகிறாய் நீ சிறு பிள்ளையாக இருந்து கொண்டு? ஆ? பார்க்கலாமா? பார்க்கலாமா? உன்னை போட்டு தூக்க போகிறேன். சஞ்சனல்லே சமயபுர தாய சமயபுர. சமயபுர தாய
நீங்கள் பிறப்பால் எடுத்தீர்களோ ஆமா. அந்த அவதார நோக்கத்தின்படி அந்த தாயை மகிஷாசுரனை வதமானம் செய்து விட்டோம். சரி. ஆகையால் 7 இல்லையால் அமர்ந்திருக்கக்கூடிய நம்ம தங்களையாண்டு தேடி எத்தனையோ ஆண்கள் பெண்கள் தங்கள் வாதத்தையாண்டு விழிப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தையாண்டு கொடுக்க வேண்டும். முத்தான 3 வரங்கள் கொடுக்க வேண்டும். தாய் என்னென்ன வரம் தெரியுமா? மகனே, முதல் என்னை நாடி வரும்போது மக்கள்கள் என்ன வரம் கேட்டார்களோ அதை கேள். நிச்சயமாக அவர் கேட்ட வரத்தை நான் தருகிறேன். எத்தனையோ ஆண்கள் தங்கள் வாதத்தையாண்டு விழித்து மாலை வரமானது வேண்டும் என்று கேட்பார்கள். அவர்களுக்கெல்லாம் மலை வரம் கேட்பவருக்கு எந்த தாயாரே நீங்கள் மலை வரம் கொடுக்கிறோமா அந்த தாயாரே வேண்டும் என்று கேட்பார்கள். அவர்களுக்கெல்லாம் தாலி வரம் கேட்பாருக்கு எந்த தாயாரே நீங்கள் அது மட்டும் இல்லை தாயே. உலகத்தில் செல்வம் என்பது 16 செல்வத்திலான 15 செல்வத்தை விட்டிருந்தாலும் ஒரே ஒரு செல்வம் இல்லை என்றால் அந்த ஊர் வேச நாடானது வேசான அந்த இடத்தில் தலைகுனிந்து நிற்க வேண்டும். என்ன தெரியுமா? பிள்ளை செல்வம் இல்லை என்றால் எத்தனையோ ஏச்சைக்கும் பேச்சுக்குமான ஆளாக வேண்டும். அப்பேற்பட்ட பிள்ளை வரமானது கேட்டு தங்கள் வாதத்தை விழிப்பவர்களுக்கெல்லாம் பிள்ளை வரம் கேட்பாரு எந்த தாயாரே அப்பா பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக குழந்தை செல்வம் இல்லாதவருக்கு நிச்சயமாக குழந்தை வரவும் நான் தருகிறேன். கடைசியாக ஒரு வரமாக என்ன தெரியுமா? ஊராருக்கான நாட்டாருக்கான கேட்கக்கூடிய வரம். ஊர் செழிக்க ஒத்தமலையும் நாடு செழிக்க நல்ல மழையானது பெய்தால் சேற்றிலான உழவர்கள் கால் வைத்தால் நாட்டு மக்கள் அனைவரும் சோற்றிலான கை வைக்க முடியும். ஆகையால் தங்கள் பெயரான மாரியம்மன் மாரி என்று சொன்னால் மழை என்று வரும். ஆகையால் மழை வரும் கேட்பவருக்கு என்ன தாயாரே நீங்கள் மழை வரும் நீங்க கொல்லிமலையும் நீ 18ஆம் படியும் எனக்கு துணையாக இருந்து அருள் புரிய வேண்டும். நான் வந்து 108வது அவதாரம் மட்டுமில்ல 1008 அவதாரமும் 1008 அவதாரமும் கல் கண்டம்ல கருமாரியாகவும் மண் கண்டம்ல மகமாய் எடுத்து இந்த ஊர் மக்கள் அனைவருமே நாடு செழித்து நல்ல மழை பெய்து ஊர் செழித்து உத்தம மழை பெய்து ஒவ்வொரு குடும்பங்களும் எங்க போனாலும் தங்கமாக இருந்து நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வமா இருந்து எல்லோருமே பாலாறு செல்வமா இருக்க நான் கேட்டுக்கிறேன்மா. அப்படியே ஆகட்டும். புகழ்மலை பிரபாகரன் சந்திரன் அவர்கள் எனக்காக காணிக்கையாக கொடுத்திருக்கார். இந்த நாடகத்தை பாலாறு செல்வமா ஐயா பேருங்க வேலுசாமி.